Yeah, this is Venkat for venkatfin.com. In 2021, I lost my job in the IT sector. அதுக்கப்புறம் மை ஃபாதர் பாஸ்ட் அவே வெரி நெக்ஸ்ட் மந்த். எங்கள் அப்பா சொல்லிட்டே இருப்பார், உனக்கு உனக்கு ஃபினான்ஷியல் டொமைனில் ஒன்றுமே தெரியலன்னு சொல்லிட்டு. அதனால இதை நான் கற்றுக்கிட்டு ஆரம்பித்தது தான் இது. பட் இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ் ஜேர்னியில் ஒரு 2000+ கன்சல்டிங் செஷன்ஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் கணக்கு வைக்கல, ரேண்டமாக சொல்கிறேன். அதில் ஒரு 80 பேர் எங்கிட்டயே டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு தெம். எகெயின் தேங்க்யூ பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு ஃபார் யுவர் ட்ரஸ்ட் இன் மீ. 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் என்னோட இன்ட்ரோ இருக்கும் இந்த வீடியோவில், கொஞ்சம் 2x பாருங்கள். ஏன்னா நான் பொறுமையாக தான் எனக்கு பேச தெரியும். அதுக்கப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் பண்ணுறேன்னா அதில் நான் என்ன கவர் பண்ணுவேன், வாட் வேல்யூ யூ கெட்னு நான் சொல்லிடுவேன். டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்டிங்கில் என்ன வேல்யூ இருக்குன்னு நான் சொல்லிடுவேன். மியூச்சுவல் ஃபண்ட் ரிவ்யூ பண்ணுவாங்க ஏர்லி ரிட்டர்ன் பிளானுக்காக, அதுவும் நான் சொல்லிடுவேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு கன்சல்டிங் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஏன்னா அதாவது உங்களுக்கு ஒரு மனசில் தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு போய் நம்ம கன்சல்டிங் ஃபீ பே பண்ணுமான்னு சொல்லிட்டு, யூ ஆர் ரைட். நீங்கள் எனக்கு மெசேஜோ காலோ பண்ணக்கூடாது. இட்ஸ் வெரி ஹம்பிள் ரெக்வஸ்ட். இது மூலிமா எனக்கு உங்களையும் உங்கள் டைமையும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். என்னோட மன உளைச்சலும் இல்லாமல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த இன்ட்ரோ வீடியோ நான் போடுறேன். எகெயின் இதையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் வென்கட் சாஃப்ட்வேரில் வந்து ஐ கிரியேட் நெட்வொர்க் ஆஃப் சாஃப்ட்வேர் டிரெக்டரிஸ். சம்டைம்ஸ் ஐ டூ சம் சில்ட்ரன்ஸ் ஷார்ட் ஸ்டோரி இன் வெங்கட் புக்ஸ் ஜஸ்ட் ஃபார் மை ஹாப்பினஸ், வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஐ டோன்ட் வாண்ட் டு லீவ் த ஐடி செக்டர். அதனால தான் இன்னுமே நான் அதில் கொஞ்சம் கண்டென்ட் எல்லாம் பண்ணுவேன். என்னோட வீடியோவை பார்த்துட்டு எந்த டெசிஷனும் தயவு செய்து எடுத்துடாதீங்க. எந்த வீடியோவை பார்த்துட்டும் அந்த பிராண்டில் போய் வாங்குறது, அது வந்து ரிவ்யூ கிடையாது. யாரும் என்ன ஸ்பான்சர்லாம் பண்ணுறதில்ல. அந்த ப்ராடக்டில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, வாங்கினவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு போட்டுக்கணும். உங்களை வாங்குங்கன்னு சொல்கிற வீடியோ இல்லை அது, சரிங்களா? இந்த டிஸ்க்ளைமர் படிக்கணும், அதனால படிச்சிடுறேன். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ரீட் ஆல் த ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டவை. இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி பற்றி நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இது வந்து யார் மூலியமாக வாங்குறீங்களோ அவங்க தான் வாழ்நாள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணணும். இப்போ எங்கிட்ட பேசிட்டு பேங்க் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ட்டு வாங்குவாங்க, எங்கிட்ட போயிட்டு இன்னொருத்தட்டு வாங்குவாங்க, எங்கிட்ட பேசிட்டு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வாங்குவாங்க. நீங்கள் கன்சல்ட்டிங்கே பண்ணியிருந்தாலும் யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்ககிட்ட தான் அடுத்த காலோ ஃபோனோ பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் இந்த டிஸ்க்ளைமரில் சொல்கிறேன். எகெயின் தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். நான் எல்லா செக்டரும் கவர் பண்ணிட்டேன். இதுக்கு காரணம் என்னென்னா, தமிழ் பீப்புள் ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி ஓகே நம்ம நிறைய செலவு பண்ணுறோம், ஒய் நாட் கெட் சம் எக்ஸ்போர்ட் அட்வைஸ் அண்ட் டூட் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். நான் இன்ட்ரோ இன்னும் முடிக்கல. இது நான் அதாவதுங்க, இன்ட்ரோ காலுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க. நான் வந்து கப்பல் வியாபாரம் பண்ணல. ஏதோ ஒரு சின்ன ஒரு ஃப்ரீலான்ஸ் கிக் ஒர்க் மாதிரி தான் பண்ணுறேன் நான் அதை. அதனால தான் நீங்கள் இதை பாருங்கள், உங்களுக்கு ஒர்த் இருந்தால் மாத்திரம் மெசேஜோ காலோ பண்ணுங்கள். ஏன்னா இந்த 4 நாளாக இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி 4 நாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, 2-3 பேர் மெசேஜ் பண்ணுறது அப்புறம் சைலண்ட்டாக இருக்கிறாங்க. தே டோன்ட் வாண்ட் டு ப்ரொசீட் வித் கன்சல்டிங் ஆல்சோ. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஓகேவா? ஸோ எகெயின் கிராட்டிடியூட் ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு எக்ஸ்பிரஸ். ஓகே, எல்லா செக்டாரும் நான் கவர் பண்ணிட்டேன். இட் குட் பி மேனுஃபேக்சரிங், லாஜிஸ்டிக்ஸ், ஃபினான்ஸ், சிஏல படித்தவங்க, ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி, மோஸ்ட்லி சிங்கப்பூர் மிடில் ஈஸ்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு. மெரைனர்ஸ், டாக்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ். ஓகே, இதில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன், நிறைய அவேர்னஸ் ரொம்ப கம்மி அவங்களுக்கு. எகெயின் அதனால தான் நான் வந்து இந்த ஃபினான்ஷியல் டொமைன் மாத்திரம் நம்பி இருக்கக்கூடாது தான் ஐ ஸ்டார்டட் டூயிங் அதர் ரிசோர்ஸ் வெப்சைட்ஸ் இன் எவ்ரி இண்டஸ்ட்ரி. ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரி ஓகே, இந்த மேப்பில் எங்கெல்லாம் தமிழ் பேசுகிறவங்க இருக்காங்களோ அவங்ககிட்டலாம் பேசிட்டேன் நான். சம்டைம்ஸ் பீப்புள் ஃப்ரம் கேரளா, ஆந்திரா, கொஞ்சம் ரேராக என்னோட இங்கிலீஷ் சேனல் பார்த்து அவங்களும் கன்சல்டிங் பண்ணுவாங்க நார்த் இந்தியாவிலேருந்து. பட் மோஸ்ட்லி தமிழ்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு நான் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எகெயின் திஸ் த ரியல் இன்ட்ரோ. ஏன்னா நான் இன்னுமே ஐடி செக்டரில் ஒரு சில வேலை பண்ணுறேன் ஆஸ் அ ஃப்ரீலான்சர். பட் அந்த வேதனை என்னால் மறக்கவே முடியாது. எனக்கு வேலை போச்சு, வெரி நெக்ஸ்ட் மந்த் மை ஃபாதர் பாஸ்ட் அவே. அந்த எபிசோட் என்னால் ஐ எம் நாட் ஏபிள் டு கம் அவுட் ஆஃப் இட். பட் எனிவே, இந்த இன்சூரன்ஸ் செக்டர் வந்ததுக்கப்புறம் நான் என்ன தெரிஞ்சிட்டேன்னா, கார்பரேட் என்டிட்டியில், ஏன்னா நான் அங்கேருந்து தான் வரேன், எம்ப்ளாயீஸாக வேலை செய்கிறவங்க அந்த எம்ப்ளாயி குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுத்துட்றாங்க, அதை நம்பிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்ததுக்கப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸோ டேர்ம் இன்சூரன்ஸோ வேணும்னு கேட்குறாங்க. இந்த தப்பு பண்ணாதீங்க. வித் ஹார்ட் அண்ட் சோல் ஐம் கிரியேட்டிங் திஸ் அவேர்னஸ். ஓகே, எப்படி கன்சல்டிங் பண்ண ஆரம்பிச்சேன்னு சொல்லிடுறேன்.
நானும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஏஜென்ட்டாக ஜாயின் பண்ணேன். அப்புறம் திடீர்னு பார்த்தா அதுக்கான வீடியோலாம் போட்டேன் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி. நம்ம யூடியூபையும் இன்சூரன்ஸும் மிக்ஸ் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணவங்க மாத்திரம் ரேண்டமாக கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எங்கேயோ ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் எங்கேயோ வாங்கியிருப்பாங்க. தென் ஐ தாட் ஓகே இது இந்த மாதிரி சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஐ ஸ்டார்டட் டூயிங் அந்த கன்சல்டிங் மாடல். அப்போ தான் நான் பண்ண ஆரம்பித்தேன். நானும் அந்த ஏஜென்ட்டை வந்து ரிசைன் பண்ணிட்டேன் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில். காரணம் என்னென்னா, ஐ டோன்ட் வாண்ட், எனக்கு வந்து யாரோ ஒருத்தங்களுக்கு டைம் கிடைக்கலன்னு சொல்கிறது நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஸோ இந்த கேரக்டர் இருந்துச்சுன்னா நம்ம ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் பிகம் ஏ கன்சல்டன்ட். ஸோ தீஸ் ஆர் த 3 வெப்சைட்ஸ் யூ ஷுட் கோ. ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் பண்ணால் யூ கேன் கோ டு தட் வெப்சைட். டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் .in. மியூச்சுவல் ஃபண்ட் ஓவராலாக ரிவ்யூ பண்ணும், ஓவராலாக ஃபினான்ஷியல் பிளான் பண்ணால் ரிட்டையர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி .in இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ வில் கம் டு ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் .in. ஒரு கன்சல்டிங் செஷன் பண்ணுவாங்க. என்னோட ட்ரஸ்டட் கான்டாக்ட் இருக்காங்க, அவங்ககிட்ட வாங்குவாங்க அந்த பிராண்ட் அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா. இல்லாட்டி ஆன்லைனில் வாங்குவாங்க, இல்லாட்டி அவங்க லோக்கல் அட்வைசர்கிட்ட வாங்குவாங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பேங்க் மேலேயுமா வாங்குவாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் வி டூ. மெயின் ரீசன் இது கன்சர்ன், நான் 2 பிராண்ட் செலக்ட் பண்ணியிருக்கிறேன், எந்த பிராண்ட் போய்க்கலாம், உங்களுக்கு என்ன மாதிரி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனா கொஞ்சம் ஹெல்த் ஸ்டேட்டஸ் இருக்கும், ஆல்ரெடி ரிஜெக்ட் ஆகிருக்கும். அவங்க வந்து ஒரு விஷயத்தை அந்த வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சுக்கணும், நானும் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற 33 ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி, 26 லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் தான் ப்ளே பண்ணுறேன். ஸோ கன்சல்டிங் பண்ணுறதுனால ஒரு ப்ராடக்டை வாங்கி கொடுக்க முடியும்னு நினைக்காதீங்க. எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நான் அதை ஷேர் பண்ணுவேன் டிரான்ஸ்பரண்ட்டாக, அவ்வளோதான். எகெயின் எல்லா பிராண்டில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எனக்கு கொஞ்சம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் எஸ்பெஷலி பிகாஸ் எனக்கு ரேண்டம் அந்த டேட்டா எனக்கு கிடச்சிடும் எனக்கு ஃப்ரம் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. ஹெல்த் இன்சூரன்ஸ் மாத்திரமே நிறைய பண்ணியிருக்கிறேன் நான். 1000+ கன்சல்டிங் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் நான். ஒரு 300 பேர் என்னோட ட்ரஸ்டட் பர்சன்ட்டை வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அவர் நல்லா சின்சியராக சப்போர்ட் பண்ணுறாரு. ஆனால் ஆன்லைனில் வாங்கினவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் ஃப்யூச்சரில் சப்போர்ட்டே பண்ண முடியாது. நீங்கள் என்கிட்ட வந்துட்டு இப்போ இன்னைக்கு காலையில் கூட ஒருத்தர் எனக்கு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கன்சல்டிங் பண்ணாரு. அவர் வேறு ஏதோ என்கொயரி பண்ணுறாரு. அப்புறம் நான் சொன்னேன், நான் கிளைம் நீங்கள் கன்சல்டிங் பண்ணிவிட்டு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அஃபீஷியல் வெப்சைட்டில் வாங்கியிருக்கிறீங்க, வேறு யார்ட்டையும் வாங்கியிருக்கீங்க, அவங்க தான் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்குன்னு சொன்னேன் நான். அதை புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அதுதான் நான் சொல்ல வரேன். நான் இந்த இதில் டிஸ்க்ளைமர், வென் யூ ஆர் பையிங் ஃப்ரம் ஏ ட்ரஸ்டட் பர்சன், ஹீ ஷுட் சப்போர்ட் யூ. நீங்கள் எங்கிட்ட பேசிட்டு நிறைய பேர் அதுதான் விரும்புகிறாங்க, ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணும், இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் இதை சொல்கிறாங்க, நான் இதுக்கு போகலாமா வேண்டாமா, என்னோட ஹெல்த் ஸ்டேட்டஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அவங்க நோக்கமே என்னென்னா ஒரு எக்ஸ்போர்ட் அட்வைஸ், 1 செஷன், தென் தே மூவ் ஆன் அண்ட் பை ஆன்லைன், கரெக்டாக? ஆனால் ஃப்யூச்சரில் எனக்கு ஒரு பயம் இருக்கும். இந்த 3 வருஷமாக அது நடந்ததே இல்லை. தமிழ் மக்கள் வந்து கிராமத்தில் இருக்கவங்க கூட இதை புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது ஒரு டயர் 3 டவுன்லேருந்து கால் பண்ணுறவங்க கூட ஆமாங்க நான் அவங்ககிட்ட வெறும் கன்சல்டிங் தான் பண்ணேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. பட் ஆனால் ஃப்யூச்சர்லையும் நான் அந்த டிஸ்க்ளைமராக சொல்லலை, அதனால இதை சொல்லிடுறேன். எங்கிட்ட பேசிட்டு ஆன்லைனில் வாங்கினீங்க இல்லை யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்க தான் லைஃப் டைம் சப்போர்ட் பண்ணணும், மறுபடியும் எனக்கு கால் பண்ணாதீங்க. ஓகே. டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்டிங்கும் அதே மாதிரி தான். இதில் நிறைய சேலஞ்சோட பேசுவாங்க, ரிஜெக்ட் ஆகிட்டு பேசுவாங்க. அதில் தான் பிரச்சனை. ஏங்க என் வீடியோ பார்த்தீங்கல்ல, எனக்கிட்டே முன்னாடியே கன்சல்டிங் ஃபீன்னு நான் கேட்குறதுனால என்கிட்ட பேசாமல் நீங்கள் பாட்டு போய் ட்ரை பண்ணீங்க, சேலஞ்ச் வந்தப்பறம் என்கிட்ட வரீங்களான்னு நான் கேட்பேன். என்னன்னா அது சென்ட்ரலைஸ்டு டேட்டா, ஒரு பக்கம் ரிஜெக்ட் ஆயிருச்சு, அதனால எனக்கும் மறுபடியும் சேலஞ்சாக இருக்கும். அடுத்த கம்பெனி கொடுக்க பயப்படுவான், இதுக்கு முன்னாடியே நீங்கள் பேசியிருக்கலாமே அப்படின்னு சொல்லுவேன். எனிவே எனக்கு ரொம்ப பிடிச்ச மிட்டாய் இதுதான், விச் ஐ மை செல்ஃப் செல் அன்டில் நவ். இதில் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் 3 மிட்டாய் இருக்குங்க. மிட்டாய்னு ஏன் சொல்கிறேன்னா ஒன்லி தான் ஈஸிலி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஒன்று அது டேர்ம் இன்சூரன்ஸ், ஒரு பிக் லைஃப் கவர், 1 crore, 5 crore, 15 crore. நான் 20 crore வரைக்கும் டேர்ம் இன்சூரன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறேன் ஒரு கிளைண்ட்ஸுக்கு. சேவிங்ஸ் பிளானை 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. ஒன்று மார்க்கெட் லிங்க்டு ப்ராடக்ட், அது சேவிங்ஸ் பிளான்லையும் போடுவாங்க, மார்க்கெட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, யூலிப் பிளான்னு சொல்லுவாங்க. சேவிங்ஸ் பிளானில் இன்னொன்று இருக்குது பார்ட்டிசிபேட்டிங் பிளான், அப்புறம் கேரண்டி ரிட்டர்ன் பிளான் இருக்குது, ஓகேவா? அப்புறம் பென்ஷன் பிளான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 3-4 மிட்டாய் தான் இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது டேர்ம் இன்சூரன்ஸ், சரிங்களா? ஏன்னா அதில் பிக் லைஃப் கவர் இருக்கும், அதில் தான் ஹெல்த் ஸ்டேட்டஸ்லாம் ரொம்ப முக்கியம். இது ஓகே. நடுவில் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லிடுறேன் நான். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இவங்க வந்து they would have never done any kind of term insurance. ஒரு 100 பேருக்கு நீங்கள் கன்சல்டிங் பண்ணி இஷ்யூ பண்ண ட்ரை பண்ணுங்க, அப்போ தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் சொல்ல முடியும். இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணாதீங்கம்பாங்க. நான் ஒரு லாஜிக் சொல்கிறேன், எல்லாராலையும் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்க முடியாது.
அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, கிளையண்ட்டோட ஹெல்த் ஸ்டேட்டஸ், இன்கம் ஸ்டேட்டஸ், அவங்களோட பிஹேவியரல் சைக்காலஜி, ஃபினான்ஸ் டொமைன்லயும் பிஹேவியரல் சைக்காலஜி இருக்கு இல்லையா? அதெல்லாம் வச்சு தான் நம்ம சஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ரேண்டம் ஸ்டேட்மெண்ட் பண்றாங்க. அது தப்பு கிடையாது. பட் ஆனால் அந்தந்த கிளைண்ட் தான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு டிசிஷன் எடுக்கணும்னு நான் சொல்லுவேன். எகெயின் டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்ட்டிங்கில் வந்துட்டு 3 விஷயம் நடக்கும். ஹெல்த் ஸ்டேட்டஸ் இருக்குது, இன்கம் ப்ரூஃப் இருக்குது, அவங்க என்ஆர்ஐ இருப்பாங்க. கரெக்டாக ஒன்று இஷ்யூ ஆகும், இல்லாட்டி லோடிங் ஃபீ வரும், இல்லை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக. ஸோ இது 3 விஷயம் நடக்கும் டேர்ம் இன்சூரன்ஸில். ஆனால் நிறைய பேர் முக்கியமாக கார்ப்பரேட் செக்டரில் இருக்கிறவங்க வந்து கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ மாத்திரம் அந்த டேட்டா மாத்திரம் பார்த்து வாங்குறாங்க. பட் ஐ கோ பியாண்ட் தட். நிறைய லாஜிக் சொல்லுவேன். அதை வச்சுட்டு நான் என்னோட வேல்யூ மெயினாக எதிர்க்கு கிடைக்குன்னா, ஒரு நல்ல எத்திக்கலான பிராண்டை செலக்ட் பண்ணுறதுக்கு இஃப் தேவ் ஆல்ரெடி செலக்டட் ஐ வில் அப்ரிஷியேட் இட் சம்டைம்ஸ். ஓகேவா? எகெயின் வாட் வேல்யூ கேட்டு லைக் கரெக்டான ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணாங்களான்னு பார்க்கணும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கிட்டு கன்சல்டிங் பண்ணுவாங்க. ஐ ஃபீல் எம்பாரஸ் டு சே தட். இதுக்கு பதில் நீங்கள் வேறு மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம்னு சொல்லுவேன். அப்புறம் மாற்றவே முடியாது. அந்த 15 டேஸ்க்குள்ளே கன்சல்டிங் பண்ணாவது அவங்க கேன்சல் பண்ணிட்டோ ஏதாவது மெயில் பண்ணி பார்க்கலாம் அவங்க. ஸோ இந்த ஒரு சேலஞ்ச் இருக்குது. இந்த ஒரு வேல்யூ நான் கொடுப்பேன் நான். யூனோ ஐ வில் மேக் தம் திங்க் அட்லீஸ்ட் 1 month அண்ட் தென் ப்ரொசீட். இந்த சேல்ஸ் சைக்கிளுங்கிறது எனக்கு கிடையாது. அதனால தான் ஏன் எனக்கு சேல்ஸ் டார்கெட் இல்லை அப்படின்னு அதாவது கன்சல்டிங் பண்ணுறதுக்குமே நான் ஏன் வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன்னா, கன்சல்டிங் செஷனுக்கும் எனக்கு வந்து என் மேலே நம்பிக்கை இருக்கவங்க மட்டும்தான் கன்சல்டிங் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். தான் வேறணும் இல்லை. ஏன்னா மை மாம் ஆல்சோ வில் பி ஒரிட் இஃப் ஐம் நாட் ஏர்னிங் மச். ஆனால் எனக்கு சேல்ஸ் எங்கள் வீட்டில் என்ன அப்படி வளர்க்கல நீ. அஃப்கோர்ஸ் மை சிஸ்டர் அண்ட் மதர் வில் ஒரி தட் இஃப் ஐம் நாட் ஏர்னிங் பட் மை லைஃப் இஸ் கோயிங் ஆன். அதனால் நான் வந்து சேல்ஸ் ப்ராசஸ்ங்கிறது நான் இந்த இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் வச்சுக்கவே கூடாதுன்னு நினச்சிட்டேன் நான். கொஞ்சம் எம்பாரசிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஐ ஹேவ் அ ரிலேஷன்ஷிப் மேனேஜர். அவர் இந்த மாதம் எந்த லாகினும் இல்லைன்னு சொல்லி கேட்டார்னா, யாராவது 2-3 பேர் கன்சல்டிங் பண்ணியிருப்பாங்க, அவங்கள்ட்ட ஏதாவது பண்ணிடுறீங்கன்னு ஒரே ஒரு தடவை கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் ஒரே ஒருத்தட்ட கேட்டேன். எஸ்பெஷலி பிகாஸ் கன்ஃபார்ம்டு, வேற ஒன்றும் இல்லை. அப்படி கேட்குறதே எனக்கு எம்பாரசிங்காக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். பிகாஸ் மை மை ஃபேமிலி பேக்ரவுண்ட் இஸ் லைக் தட். ஓகே, நிறைய பேர் எதுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்ட் பண்ணுவாங்கன்னா, கரெக்டான பிராண்ட் போகிறோமா, இப்படி நான் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கிறது ஓகேவா, அவங்க என்ஆர்ஐ இருப்பாங்க, அந்த இதில் இருக்க ஏதாவது சேலஞ்சஸ் இருக்கும், ஹெல்த் ஸ்டேட்டஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதுக்காக கன்சல்டிங் பண்ணுவாங்க. இல்லாட்டி ஆல்ரெடி வாங்கிட்டு கன்சல்டிங் பண்ணுறவங்க இருக்காங்க. அண்ட் எகெயின் டாக்குமெண்டேஷன். எனக்கு வந்து நிறைய பேருக்கு சர்வீஸாக அந்த டெத் கிளைமுக்கு அது பிடிச்சிருந்தா தான் பண்ணுவேன். எல்லா ஃபேமிலிக்கும் பண்ண முடியாது. சர்வீஸாக நான் பண்ணியிருக்கிறேன் நான். ஸோ ஐ நோ த லாஜிக், என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, டேர்ம் இன்சூரன்ஸ் கிளைம் எதுக்கெலாம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஜஸ்ட் டு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் கைட் தம் எப்படி நீங்கள் டாக்குமெண்டேஷன் கரெக்டாக பண்ணோன்ட்டு. த தேர்ட் திங், மியூச்சுவல் ஃபண்ட். இது நான் வந்து என்ன பண்ணேன்னா, இந்த ஒரு 1 இயராக இந்த இன்சூரன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் ஐ ரோட் திஸ் எக்ஸாம் அண்ட் நான் ரொம்ப விரும்பி ஆரம்பித்தேன் நான். சரி மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. அதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் எகெயின் ஃபினான்ஸ் டொமைன்லையும் பிஹேவியரல் சைக்காலஜி இருக்குது. இன்றைக்கி எல்லாமே டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் போய் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. 5 பேர் பேசுவாங்க, ஒருத்தங்க தான் ப்ரொசீட் பண்ணுவாங்க. அவங்களும் வந்துட்டு எனக்கு 30% எக்ஸ்ஐஆர் வேணும்னு சொன்னப்பறம் நான் கேஒய்சியை டெலிட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுவேன். ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறவன்ட்ட பண்ணாதீங்கன்றவன் நான். இதுக்கு நான் தனி வீடியோ போடுறேன். பட் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் மியூச்சுவல் ஃபண்ட் இதில் இப்போ நான் பிஸ்னஸே கிடையாது. ரொம்ப கம்மியாக ஒரு சில பேரை மாத்திரம். ஏன்னா நான் சர்வேவும் பண்ணி ஆகணும். வேர் வில் ஐ புட் மை நாலேஜ் தட் ஐ கெயின்டு. அதனால நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் செஷன் மாதிரி, அது 1 செஷன். அது ஓவராலாக இப்போ ஒரு சில என்ஆர்ஏ சொல்லுவாங்க, ஓகேங்க இந்த இன்சூரன்ஸ் இது எல்லாமே கவர் பண்ணி எனக்கு ஒரு செஷன் மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஃபார் தட் யூ ஹேவ் டு கோ டு retirement-strategy.in. ஒரு கார்பஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கிட்டாங்களா இல்லையா, ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கிட்டாங்களா இல்லையா, அது வேணுமா வேண்டாமா, இல்லாட்டி ஏர்லி ரிட்டர்மெண்ட் பிளானில் எஃப்டியில் என்ன வச்சுருக்காங்க, வேறு என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய என்ஆர்ஏ இருந்தாங்கன்னா அந்த ஊரில் செட்டில் ஆக போகிறாங்களா இல்லை இந்தியா வர போகிறாங்களா, என்னென்னலாம் பிளான் பண்ணியிருக்காங்க, சில்ட்ரன் என்ன படிக்கிறாங்க, வாட் இஸ் தேர் கோல். ஓவராலாக ஒரு 1.5 hours பேசுவோம் நம்ம. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ டூ. இது வந்து நியாயமாக பார்த்தா எல்லா ஃபினான்ஷியல் பிளானரும் ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா ரிவ்யூ பண்ணுங்க. அண்ட் எவ்ரி 6 months யூ ஹேவ் டு பே ஃபீ. பட் நான் அதை கேட்குறதே கிடையாது. 2 பேர் தான் அந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணுறாங்க. நான் வந்து இப்படி தான் சொல்லிடுவேன், நீங்கள் டைரெக்டாக மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் ஒரு டைம் ஒரு செஷன் அது அப்படின்னு சொல்லிடுவேன் நான். இதுவுமே ஏன் இந்த வீடியோ பண்ணுறேன்னா, ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது. அதாவது என்ன டிப்பிக்கலாக ChatGPT மாதிரியே யூஸ் பண்ணுறது. இவங்க டைரெக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு ரிவ்யூ ஒரு செஷன் முடிச்சிடறோம் நம்ம. அப்புறம் ஒரு 2 வாரம் கழிச்சு இல்லாட்டி 6 மாதம் கழிச்சிட்டு
நான் மார்ச் 2024 உங்களுக்கு கன்சல்டிங் ஃபீ பே பண்ணேன். இப்போ நான் கையில் 1 லட்சம் வச்சிருக்கிறேன். இப்போ நான் வந்து 25 லட்சம் வச்சிருக்கிறேன். இதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரேண்டமாக கால் பண்ணுறாங்க. இவங்க உண்மையாகவே அந்த 1 லட்சத்து மேலேயும் 25 லட்சத்து மேலேயும் மரியாதை வச்சுருந்தாங்கன்னா அவங்களுடைய ஹார்ட் ஏர்ன் மணி இல்லையா, அவங்க மறுபடியும் ஒரு கன்சல்டிங் செஷன் 1 மணி நேரம் பேசணும். இதை நான் ஒரு 5 நிமிஷத்துலையோ 10 மினிட்ஸ்லையோ ஆன்சர் பண்ணால் ஐ திங்க் தே டோன்ட் ரெஸ்பெக்ட் தேர் மணி. இது ரொம்பவே எம்பாரசிங் ஆகிடுச்சு. இது எப்படி சர்வே பண்ணுறதுன்னு இப்போ ஆல்ரெடி இந்த ரிட்டைர்மெண்ட் பிளானிங் பண்ணுறது மாதத்துக்கு ஒருத்தரோ 2 பேர் தான் என்கிட்ட பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒன் டவுட் ஆஃப்டர் ஃபியூ வீக்ஸ் ஒத்து வராது அது. ஏன்னா நீங்கள் வந்து எனவே அதனால் நான் வந்துட்டு அதை லிமிட்டடாக ஒரு சில பேர் மாத்திரம் அதை இதை நீங்கள் புரிஞ்சுட்டீங்க. 1 செஷன் நம்ம ஓவராலாக நம்ம ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானிங் இல்லாட்டி ஃபினான்ஷியல் பிளானிங் செஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மாத்திரம் அதை புரிஞ்சுட்டிங்கன்னா நீங்கள் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ டூ. அதையுமே நான் ரொம்ப கம்மி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எகெயின் கிளைம் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் டேர்ம் இன்சூரன்ஸ்னால் இப்போ இவ்வளோ சொல்கிறேன் மறுபடியும் ஃபியூச்சரில் கால் பண்ணக்கூடாதுன்ட்டு. பட் யாரெல்லாம் மறுபடியும் கால் பண்ணலான்னா தே வில் பி மை கிளைண்ட். என்கிட்ட கன்சல்டிங் பண்ணுறாங்க டேர்ம் இன்சூரன்ஸுக்கு, தே ஆர் டேக்கிங் ஃப்ரம் மீ. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு 1500 2000 பேரில் 80 பேர் என்கிட்ட வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு நான் லைஃப் டைம் சப்போர்ட் பண்ணி ஆகணும். அதுவுமே நான் வந்து 3 லேயர் ஆஃப் சப்போர்ட் இருக்கும். இந்த லைஃப் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி எப்படின்னா நம்ம மெயில்ஸ்லாம் மெயில் ஆன்சரே பண்ண மாட்டாங்க. கிளைண்ட் வி கேன் ஆல்வேஸ் கெட் கைடன்ஸ் ஃப்ரம் அஸ். அப்போ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆல்வேஸ் வில் பி அ ஃபவுண்டேஷன். அந்த லேயருடைய சப்போர்ட் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். அதுக்கு மேலே ஐ இஷ்யூ த ப்ராடக்ட் வித் அ ஃபினான்ஷியல் டெக்னாலஜி கம்பெனி. தே ஹேவ் அ AUM ஆஃப் அரௌண்ட் 2000-3000 crores சம்திங். அதுக்கு மேலே நான் இருப்பேன். ஸோ அப்புறம் நீங்களும் டேரெக்டாக நீங்கள் எங்கிட்ட வாங்கினீங்கனாலும் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த ஆஃபீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே போய் கேட்டிங்கனாலும் அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஐ ஆஃபர் 3 லேயர் ஆஃப் சப்போர்ட் ஃபார் எனிவன் ஹூ காட் அ டேர்ம் இன்சூரன்ஸ் த்ரூ மீ. ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் பென்ஷன் பிளான் இருக்கலாம், இல்லை சேவிங்ஸ் பிளான் இருக்கலாம், இல்லாட்டி ஓவரால் ரிட்டைர்மெண்ட் பிளானிங் அதாவது ஃபினான்ஷியல் பிளானிங் செஷன் பண்ணணும், எதுவாக இருந்தாலும் அதுக்கு அந்த வெப்சைட் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன், போங்க. நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாத்திரம் மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்கள் என்னை இக்னோர் பண்ணிக்கோங்க. இது எப்படின்னா ஐ வாண்ட் டு பி வெரி டிரான்ஸ்பேரண்ட் அண்ட் ஹானஸ்ட் வித் பீப்புள். எல்லாருக்கும் இது யூஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஒரு சில பேருக்கு மாத்திரம் தான் இதை பயன்படுத்திக்கிறாங்க. அவங்க மாத்திரம் மெசேஜோ காலோ பண்ணுங்க. வி வில் ப்ரொசீட் வித் தட். ஐ திங்க் இதுக்கு மேலே நான் என்னால் உண்மையாக இதை போர்ட்ரே பண்ண முடியாது நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ வித் ஆல் politeness and humbleness, I want to express this. Of course, தமிழ் மக்கள் வந்து என்னை கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணனால தான் இந்த 3 years நான் வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாபே போகாமல் நான் இதை மேனேஜ் பண்ண முடிஞ்சது என்னோட லைஃபை. பட் ஃபியூச்சரில் அப்படி நான் வேறு ஏதாவது ஒர்க் பண்ணாலும் ஒன்ஸ் இன் அ வேல் இந்த கன்சல்டிங் செஷன் நான் பண்ணுவேன். ஏன்னா இட் இஸ் அபவுட் ஹியூமன் வேல்யூஸ். மியூச்சுவல் ஃபண்ட் விட்டுருங்க, அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் வந்து ஒருத்தவங்களோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் இருக்கும், அவங்களோட ஃபேமிலி எப்படி கஷ்டப்பட்டது வாங்குறாங்க, ரொம்ப கைஸ் இன் 20s 30s அவங்க வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு வாங்குவாங்க ஹெல்த் இன்சூரன்ஸோ, இது அவங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குவாங்க. ஸோ இட்ஸ் அபவுட் ஹியூமன் லைஃப், ஹியூமன் வேல்யூஸ். அவங்க ஃபேமிலி புரிஞ்சுக்கிறோம், அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க புரிஞ்சுக்கிறோம். அதனால இது வந்து நான் ரொம்ப விரும்பி தான் பண்ணுறேன். பட் இந்த ரேண்டம் காலோ மெசேஜோ விருப்பம் இல்லாமல் மெசேஜ் பண்ணுறவங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அதோட இன்னொன்று, எங்கிட்ட பேசிட்டு வெளியில் வாங்கினீங்கன்னா யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்க தான் சப்போர்ட் பண்ணணும். அது லாஜிக்கலி எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. பட் அந்த டிஸ்க்ளைமரை சொல்லாமல் போயிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஹோப்ஃபுல்லி திஸ் மைட் ஹெல்ப் யூ. இந்த வீடியோ பார்த்துட்டு என்கிட்ட கன்சல்டிங் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி கன்சல்டிங் பண்ணவங்களும் இந்த வீடியோ பார்த்தா தே வில் அண்டர்ஸ்டாண்ட் வேர் ஐ எம் பொசிஷனிங் மை செல்ஃப் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. ஏன்னா ஆம்ஃபி செபிக்கெல்லாம் இது தெரியாது, ஒரு சாதாரண ஒரு ஃப்ரீலான்சரோட கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே நிறைய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அவங்க எல்லாம் விட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் ஒரு சில பேர் எங்கிட்ட டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. விச் இஸ் வை ஐ எம் சஸ்டைனிங். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் தமிழ்நாடு ஃபார் யுவர் கைண்ட்னஸ் அண்ட் சப்போர்ட். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.